அண்மை செய்தி சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் வங்கி ஆவணங்களை வழங்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்துள்ளார். மனு மீது ஜூலை 8ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று முதன்மை அமர்வு நீதிமன்றம் தற்போது அறிவித்துள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் வங்கி ஆவணங்களை வழங்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் மனு மீது ஜூலை 8ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் வங்கி ஆவணங்களை வழங்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் மனு மீது ஜூலை 8ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் வங்கி ஆவணங்களை வழங்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் ஜூலை 8ஆம் தேதி இதுகுறித்து உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று தற்போது அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீது முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி ஜூலை 8ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் வங்கி ஆவணங்களை வழங்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இதுகுறித்து ஜூலை 8ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீது முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, முதன்மை அமர்வு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு குறித்து பதிவு பண்ணுங்க. வணக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் 3 புதிய மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அதில் சிறப்பு நீதிமன்றத்தில் உள்ள போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை முடியும் வரை அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க கோரிய மேல்முறையீட்டு மனு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாகவும் வங்கி ஆவணங்களை கோரி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனுவின் தீர்ப்பினை தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது. மேலும் நீதிமன்ற உத்தரவின்படி வழங்கப்பட்ட வங்கி ஆவணங்களில் வேறுபாடுகள் உள்ளதால் விடுபட்ட ஆவணங்களை வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் நீதிபதி அல்லி முன்பாக இன்று விசாரணைக்கு வந்த போது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தற்போது வரை தங்களுக்கு வங்கி தொடர்பான விடுபட்ட ஆவணங்களை வழங்கவில்லை என்று தெரிவித்திருந்தார். இவ்வாறாக இருதரப்பு வாதங்களை கேட்ட நிலையில் வங்கி தொடர்பான ஆவணங்களை வழங்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை வருகிற ஜூலை 8ஆம் தேதிக்கு நீதிபதி அல்லி தள்ளி வைத்திருக்கிறார். மேலும் அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனுவின் தீர்ப்பினை தள்ளி வைக்க கோரிய மனுவில் செந்தில் பாலாஜி தரப்பு வாதத்திற்காக வழக்கின் விசாரணையை ஜூலை 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி அல்லி உத்தரவிட்டிருக்கிறார். ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.